எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு டென்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒரே வெர்பு, ஒரே செயல வந்து க பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? இப்போ நடந்தா எப்படி சொல்றது? எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நடந்தா எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வர்றது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். நானு ஸ்கூலிಂದ ಬಂದೆ. நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நானு ஸ்கூலிಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் வந்து வீட்டுக்கு நாளைக்கு வந்துருவேன் ஹாஸ்டல்ல இருந்து அப்படின்னா, நானு ஹாஸ்டலிಂದ ಮನೆಗೆ ನಾಳೆ ಬರ್ತೀನಿ. இது வந்து ஃபியூச்சர். இப்போ நான் ஒருத்தி மட்டும் பேசும்போது, நானு ಬಂದೆ, ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬರ್ತೀನಿ. நான் வந்துட்டேன், வந்துட்டு இருக்கேன், வந்துருவேன். இப்போ நாவு ஃப்ளூ ப்ளூரல்ல நிறைய பேரை பத்தி பேசுறோம். இப்போ நம்ம ஃபேமிலியா நான் இது பெங்களூர் வந்திருக்கோம் அப்படின்னா, ನಾವು ನಿನ್ನೆ பெங்களூர் ಬಂದ್ವಿ. ಬರ್ತಾ ಇದೀವಿ. நாங்க வந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ನಾವು ಬರ್ತಾ ಇದೀವಿ. நாங்க வந்துருவோம், நாளைக்கு வந்துருவோம் அப்படின்னா, ನಾಳೆ ಬರ್ತೀವಿ, நாளைக்கு வரோம். அப்போ நீங்க வந்துட்டீங்களா? ನೀವು ಬಂದ್ರಾ? நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? ನೀವು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க வர்றீங்களா? ನೀವು ಬರ್ತೀರಾ? அவரு வந்தாரு. அவரு ಬಂದ್ರು. அவரு ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரு வந்துட்டு இருக்காரு. அவரு வராரு. அவரு ಬರ್ತಾರೆ. ம். ನಾಳೆ அவரும் ಬರ್ತಾರೆ. நாளை பிரணவ் ಬರ್ತಾರೆ. நாளை ஆரோ ಬರ್ತಾರೆ. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். இப்போ வெர்பு கூட தே சேர்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ். வெர்பு கூட தா இதினி சேர்த்தா பிரசன்ட் டென்ஸ். அதுவே நாவுன்னு வரும்போது தா இதீவின்னு மாறும். நீவுன்னா தா இதீரா. அவரு கூட தா இதாரே. அந்த மாதிரி மாறும். இப்போ ஃபியூச்சர்னா தீனி, பர்த்தீனி, ஹோக்தீனி, கொட்தீனி. அதாவது ஹோக்தீனினா போறேன், பர்த்தீனினா வரேன், கொடுத்தீனினா குடுக்குறேன். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? தகுந்தீனினா எடுத்துக்கிறேன். வேற என்ன வெர்பு படிச்சோம்? அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் கழிஸ்தீனி அப்படின்னா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெர்பு கூடயும் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். இப்போதைக்கு இந்த வர்றதும் போறதும் வந்தே ಹೋಗಿದ್ದೆ, ಬರ್ತೀನಿ ಹೋಗ್ತೀನಿ, அதாவது வரேன், போறேன், நாளைக்கு போறேன். நாளை ನಾನು பெங்களூர்ಗೆ ಹೋಗ್ತೀನಿ, நாளைக்கு போறேன். நான் வந்துட்டு இருக்கேன், நானும் ஆஃபீஸ்ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹೋಗಿದ್ದೆ அப்படின்னா நான் போயிட்டேன். ನಿನ್ನೆ ಟೂರ್ ಹೋಗಿದ್ದೆ. நேத்து நான் வெளியில போனேன். ಹೊರಗೆ ಹೋಗಿದ್ದೆ, வெளில போனேன். நாங்க எல்லாரும் போனோம் அப்படின்னா ನಾವು ಹೋಗಿದ್ವಿ. நாங்க வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. ನಾವು ಹೋಗ್ತೀವಿ. நாங்க வர்றோம். இப்போ வந்து நீங்க வரீங்களா அப்படின்னா, வந்துட்டீங்களா அப்படின்னா, சரி நீங்க போயிட்டீங்களா அப்படின்னா, நீவு ಹೋಗಿದ್ರಾ. இதெல்லாமே போறதுக்கு இந்த பா தான் வர்றதுக்கு. இது இப்போ நம்ம ஹோகு பர் பர் பாங்கிறது வர்றது, ஹோகுனா போறது. இப்போ ஹோகு வச்சு எல்லா டென்ஸ்லயும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நீங்க போயிட்டீங்களா? ನೀವು ಹೋಗಿದ್ರಾ? நீங்க போயிட்டு இருக்கீங்களா? ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்க போறீங்களா நாளைக்கு? நாளை ನೀವು ಹೋಗ್ತೀರಾ? அப்படின்னு கேட்கலாம். அவங்க வராங்களா? அவரு அவரு போறாங்க அப்படின்னா, அவரு அவரு ಹೋಗ್ತಾರೆ. நாளைக்கு போவாரு. அவரு போயிட்டாரு. அவரு ಹೋಗಿದ್ರು. அவரு ನಿನ್ನೆ ಹೋಗಿದ್ರು. ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ರು. நேத்தே ஊருக்கு போயிட்டாங்க. 2 ದಿನ ரஜா இல்வா? 2 நாள் லீவ் இருக்குல்ல, அதனால ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்துட்டு ನಾಳೆ ಡ್ಯೂಟಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಅಯನ್ ಮಾಡಬೇಕು. நாளைக்கு அவங்க வந்து டியூட்டிக்கு போறாங்க, அதனால இன்னைக்கு அயன் பண்ணி வச்சிடணும். அயன் பண்ணணும், அயன் ಮಾಡಬೇಕು அப்படின்னு சொல்லிக்கலாம். ಮಾಡ್னா பண்றது, பண்ண வேணும், ಮಾಡ್ಬೇಕು, ಬೇಕುனா வேணும். நம்ம முன்னாடி படிச்ச வீடியோஸ்ல இந்த பேக்கு, அப்புறம் வேணும், வேண்டாம் இதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். அது கூட சேர்த்து இப்போ ஒரு எல்லா வெர்பையும் எடுத்துக்கோங்க. இப்போ வர்றதும் போறதுக்கு மட்டும் எல்லா ஆக்ஷனும் எல்லா வெர்பும் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இப்போ தகோன்னு படிச்சோம் இல்லையா? எடுக்கிறதுக்கு எப்படி? தகோந்தே எடுத்துட்டேன். நான் நேத்து எடுத்துட்டேன். நின்னே தகோந்தே. தீபாவளி ட்ரெஸ் நாளே தகோந்தினி. அந்த மாதிரி. தகோ வச்சு கொடுக்கறது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க கொடுக்குறீங்களா? நீவு கொடுத்தீரா? அப்படின்னு கேட்டுக்கலாம். நான் நாளை கொடுத்தேன், நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்? உம் ತಗೊಂಡ್ರಾ, ಕೊಡ್ತೀರಾ, ಮಾಡಿದ್ರಾ, பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு பண்ணிட்டீங்களா, நீவு ಮಾಡಿದ್ರಾ அப்படின்னு கேட்போம். நீங்க பண்ணிட்டீங்களா? அவரு பண்ணாரு, அவரு ಮಾಡಿದ್ರು. அப்புறம் ஹேலுன்னா சொல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து அடிக்கடி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு ಹೇಳಿದ್ರು, அவரு இன்னைக்கு சொன்னாரு, அவரு நின்னே ಹೇಳಿದ್ರು.
அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, "நானு ஹெல்த்தி நீ." நான் சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். "ನಾಳೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ." ಅ அவர் அ ಇವತ್ತು ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡ್ತೀನಿ. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றேன். நாளைக்கு சொல்றேன். ಇವತ್ತು டிஸ்கஸ் ಮಾಡ್ತೀನಿ. ನಾಳೆ ಹೇಳ್ತೀನಿ. இந்த மாதிரி அ டென்ஸ் நெறையா நம்ம சேர்த்து சேர்த்து நம்ம அ நெறைய லைனா படிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து. இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி வந்து ஒரு வார்த்தை வந்து எல்லா காலத்துலயும் அ யாரு பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, யார்ட்ட பேசிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து இது மாறும். தேங்க் யூ. பாய்.